ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் உட்லாண்ட் ஏஞ்சல். ஏற்கனவே உன்னை காதலிப்பதுன்ற சீரிஸோட அடுத்த பாட்டை பார்க்க போகிறோம். என்ன ஜீஹாவை வந்து நீங்கள் அவ்வளோ தானே கல்யாணம் பண்ணிக்கதான் அந்த இருந்தது, அவ்வளோ தானே நீங்கள் விரும்புகிறீங்க? இல்லை, நீ ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லி அவங்கள எடுத்து தன்னுடைய தோள் மேலே சாய்ச்சிக்கிட்டு, கண்டிப்பாக கிடையாது, நான் உன்னை காதலிக்கிறேன்றதுக்காக நான் இன்னும் என்னென்ன செய்யணும்னு சொல்லி நான் கண்டிப்பாக செய்வேன். அப்புறம் ஏன் நான் உன்னை தேடி இது உள்ளே வந்திருக்கணும் அப்படின்னோடனே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் உடனே அவங்க சொல்கிறாங்க, நான் உனக்காக தான் வந்திருக்கேன், நான் உன்னை தான் காதலிக்கிறேன், நான் அவளை விரும்பலை அப்படின்னலாம் இவங்க சொன்னதுக்கப்புறமா அவளுக்கு உடம்பு நல்ல சரியாகிறதுக்காக தான் அந்த ஃப்ரூட்டை கேட்டேன், அதனால தான் கொடுக்குறேன்னு சொன்னேன் அப்படின்றாங்க. சரி, நீங்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்கீங்க, சரி வாங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வச்சுக்கிறாங்க. அப்போ வந்துட்டு அவர் அந்த பாட்டை பாட சொல்கிறாரு. அப்போ அவங்க பாடுறாங்க. எனக்கும் இந்த பாட்டு சின்ன வயசில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேறு மாதிரி பாடுறாரு, ஸ்வீட் அந்த பூக்களில் செய்கிற மாதிரி. உடனே இல்லையே, அது டவுரி கொடுக்குறதுன்னு தானே சொல்லுவாங்க அப்படின்னோடனே, இல்லை சின்ன வயசுலேருந்து எனக்கு அம்மா அப்பா இல்லை இல்லையா, நான் அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் எதுவுமே சாப்பிட்டதில்லை அப்படின்னா, ஓ உங்களுக்கு ஸ்வீட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு தெரியலையே, யாராவது வாங்கி கொடுத்துருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் இனிமேல் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்கிறாங்க. அவரும் சந்தோஷமாக சிரிச்சுட்டே அவங்க மடியில் படுத்து தூங்கிடுறாங்க. அப்போ நைட்டு வந்து சாச்சா வந்து அங்கே இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா எனக்கு ஷென் வராருல, ஷென்னுக்கும் ஒரு வேலையால் அனுப்பிச்சிருக்காங்க, அவரை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஷென் வந்து அங்கே இருக்க இடத்தையெல்லாம் சுற்றி பார்க்குறாரு, இந்த இடத்துல இருந்ததெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. அப்போ ஹீரோயின் வந்து நல்லா தூங்கிட்டாங்க. அவங்கள கொண்டு வந்து அவங்க ரூமில் படுக்க வச்சுறாங்க. பொழுது விடிஞ்சிருது. அப்போ ஹீரோயின் முழிச்சிட்டாங்களா, முழிச்சிட்டு ஹீரோவை பார்த்தோன்னு தூக்கம் கலைஞ்சிருச்சுன்னா, கொஞ்சம் எந்திரிக்கிறியாம்மா, எனக்கு கை வலிக்குது அப்படிங்கிறாங்க. இவங்க எழுந்திரிச்சு எனக்கு கை வலிக்குதுன்றாங்க. ஏமா இவ்வளோ நேரம் என் கையில் பட்டுருந்தேன், எனக்கு தான் கை வலிக்குது அப்படின்னா உடனே ஹீரோயின் தட்டி அப்படியே மசாஜ் பண்ணி விடுற மாதிரி வராங்க. அவர் பட்டுன்னு 2 கையில் போட்டு என்ன பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அமைதியாகவே பார்க்குறாங்க. இங்கே பாரு, இப்போ நீ எழுந்திரிச்சோன்னா ஆரண்யா எங்கேயும் அவரோட பாடியே எங்கேயும் மறைஞ்சு போயிடுச்சு. அதனால் யாருக்கும் இப்போ வந்து நீ தான் ஆரண்யா, நான் தான் சீஸு, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, யாருக்கும் எந்த சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் உன் நெத்தியில் இருக்க அந்த பர்த் மார்க்கை நான் அழைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா என் கையில் இந்த காயத்தை என்ன பண்ணுறதுன்னு, நீ காயத்துக்கு பயப்படுவேன்னு சொல்லி தான் நான் அதை பண்ணலை அப்படின்னு. ஆமாம் நான் பயப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இவங்க வந்து கட்டு போட்டுட்டு, இது அந்த ஃபாக்ஸ் போட்ட மாதிரி இருக்கல, ஆமாம் அது ஒரு முட்டாள் ஃபாக்ஸ், அதுவே அவர் கையை வந்து எரிச்சிக்கிச்சு அப்படின்னு. இல்லை அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சிரிச்சிட்டே சரி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெளியே போகிறாரு. இவங்க பின்னாடியே இந்த நாய்க்குட்டிங்கெல்லாம் எப்படி ஓடி வரும் அந்த மாதிரியே இவங்க பின்னாடியே ஓடி வராங்க. அவர் பார்த்துட்டு சரி நீ நல்ல பிள்ளையாக இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது, பத்திரமா இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க தொட வரும்போது அவங்க அந்த நாய்க்குட்டிக்கெல்லாம் அந்த அப்படியே ப்ரீட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி நினச்சிட்டு இவங்க அப்படியே சந்தோஷமாக அப்படி வராங்க. அவர் தோலை தட்டி கொடுத்துட்டு பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய்ட்டு, சாச்சா வந்தோடனே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உடம்பு பரவாயில்லையான்னு நிறையா கேள்வி கேட்குறாங்க. ஒன்றுன்னா கேளு சாச்சா, ஆனால் நான் நல்லா இருக்கேன், எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாச்சாவும் ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து போக மோ வந்து சாரி கேட்குறாங்க, என்ன மன்னிச்சிருங்க, உங்களுக்கு இவ்வளோ உடம்பு சரியில்லைன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னா அவர் பயந்துடுறாரு, மன்னிப்பெல்லாம் கேட்குறாரு. உடனே நான் சும்மா சொன்னேன், நான் ஒரிஜினலாகவே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒரிஜினலாக வந்துட்டிங்கன்னா நீங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே ஆரண்யா மாதிரியே இருக்கீங்க அப்படின்னா, எனக்கும் அது தெரியல, ஆனால் ஆரண்யா பாடி தான் மிஸ் ஆகிடுச்சு. என்னது ஆரண்யா பாடி மிஸ் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே ரொம்ப ஷாக்காக கேட்குறாரு. அப்போ வந்துட்டு உனக்கு ஒரு சஸ்பென்ஸ் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தன்னுடைய கையில் இருக்க கட்டை அவிழ்த்து காட்டுறாங்க. இங்கே பற்றியா எனக்கு காயமே ஆகலை, ஹீரோ எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனால் ஆரண்யாவோட பாடி வந்து மறைஞ்சு போயிடுச்சுன்னு நினச்சி இவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்போ வந்துட்டு சரி இனிமேல் நான் என்ன பண்ணணும், நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அவர் கொஞ்சம் லெட்டர்ஸை கொடுக்குறாரு. இதுதான் அந்த லெட்டர், நீ வந்து நிறைய லெட்டர் எழுதணும் ஷென்னுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னால் எழுத முடியாது, நீ தான் லெட்டரை பற்றி நீ எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறதோட அதுக்கப்புறம் ஹீரோவும் காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மிரர் வந்து வேணுன்றதுக்காக ஒரு வயலட் கலரும் க்ரீன் கலரையும் இருக்க ஒரு மிஷினுக்குள்ளே அந்த மருந்தெல்லாம் செய்கிற மிஷினுக்குள்ளே அதை ஸ்டோன்ஸ் அது உள்ளே போட்டு அந்த இதுக்கோசரம் மேஜிக்கல்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காரு. அப்போ ஹீரோயினை கட்டுறாங்க, அவங்களால சாப்பிட முடியல, அப்படியே கஷ்டப்பட்டு சாப்பிட்டுருக்காங்க. அப்போ வந்துட்டு சாச்சா வந்து ஹீரோ மோ வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. மோவை பார்த்தோன்னே மோ நிறையா லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. இந்த லெட்டர் தான் நீ வந்து ஷென்னுக்கு அனுப்பணும், நான் கொஞ்ச நாள் கழிச்சு வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லெட்டர்ஸ் வந்து ஷென்னுக்கு வருது. இது என்ன அதே மாதிரி இருக்கே அப்படின்னு இவங்க பார்த்துட்ருக்காங்க. அந்த சமயத்தில் நைட் வந்து மோவை கூப்பிட்டு அனுப்புகிறாரு ஹீரோ. பார்த்துட்டு இனிமேல் நீ ஹீரோயின்ட்டு அந்த மாதிரி கஷ்டமான டாஸ்க்கெல்லாம் கொடுக்கக்கூடாது, இல்லைன்னா ஆரண்யா மாதிரி தான் நடந்துக்கணும் நீ சொன்னியாமே அப்படின்னா, ஆமாம் அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும், அப்போ தான் இங்கேருந்து சீக்கிரமாக போக முடியும் அப்படின்னு. சரி இங்கே ஒரு மேஜிக்கல் வந்து நான் வந்து ஒரு மருந்து செய்யலான்ட்டு அதுக்கு நீ உதவி செய்யணும்னு சொல்கிறாங்க. அவரும் சரின்னு சொல்கிறாரு. நீங்கள் இவ்வளோ தூரம் ஹீரோயினை பாதுகாக்கிறீங்களே என்னன்னா, ஆமாம் நான் ஹீரோயினை லவ் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோவும் சொல்லிடுறாரு. இங்கே இருக்கவங்க அந்த குயினு, யானு, மெங்கு, தேர்ட் பிரின்ஸு எல்லாருமே வந்து ரொம்ப வருத்தத்தோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த
பிரின்சஸ் வந்து குயின் கிட்ட நீங்கள் வந்து ஃபெய்கு மலையில் இருக்க குயின் கிட்ட வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து என்ன நடந்ததுன்ற உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவங்களும் திட்டுறாங்க, சொல்ல மாட்டேன்னு சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த சமயத்தில் குயினை வந்து நம்மளுடைய சாச்சா வந்து நம்ம ஹீரோயினை நல்லா பார்த்துக்குறாங்க. அவங்களும் அந்த லெட்டர்ஸை படிக்கிறாங்க. யானுக்கும் ஷென்னுக்கும் அந்த லெட்டரை கொடுத்து விட்டுறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போய்கிட்டு இருக்கும்போது மெங்கு வராரு, நம்மளுடைய மோ வராரு. வந்துட்டு எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இவர் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட லெட்டருக்கு அப்புறமா இவர் வந்து ட்ரிங்க்ஸை வந்து நம்மளுடைய ஆரண்யாவுக்கு கொடுத்துருப்பாரு ஷென்னு. அதே மாதிரி இந்த தடவையும் கொடுத்து விட்றாரு. அந்த ட்ரிங்க்ஸை இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க வேற ஒரு வாண்டி அப்படின்னு சொல்கிற ஒரு பேர் கொண்ட ஒரு பேரால் தான் இந்த லெட்டரை எழுதியிருப்பாங்க. ஆரண்யா பேரில் எழுதியிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஹீரோயின் கூட படித்த ஒரு கிளாஸ்மேட்டாக இருப்பாங்க. அந்த கிளாஸ்மேட்டுக்கு தான் நீங்கள் இதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிருப்பாரு. அந்த கிளாஸ்மேட் பொண்ணு இவங்க தான். இவங்ககிட்ட பேசி அந்த லெட்டர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி நீங்கள் தான் வந்து ஷென்னோட பழகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு இவங்களுக்கு திடீர்னு ஞாபகம் வந்திருக்கும். சாச்சாட்ட சொல்லிவிட்டு நான் போய் ஹனி வாங்கிட்டு வந்துடுறேன்னு போகிறாங்க. ஹீரோக்கு தேவையான கேண்டியெல்லாம் செஞ்சுருப்பாங்க. அதை வந்துட்டு நிறையா கேண்டிஸ் செஞ்சுட்டு மோக்கு 5 ஹீரோவுக்கு 10ன்னு சொல்லி கொடுத்து விடுவாங்க. அது வந்து இவங்க மேஜிக்கல் அந்த மருந்தில் மேஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இவங்களோட மேஜிக்கலாக கொடுத்துட்ருக்க சமயத்தில் சாச்சா வந்து ஹீரோவுக்கு அந்த 10 கேண்டியையும் ஃபாக்ஸ் கேண்டி அது மோக்கு வந்து 5 கொடுக்குறாங்க. அவர் வந்து ஜலஸ் ஆகிடுறாரு. சாச்சா நீ 5 சாப்பிட்டியா அப்படின்னா இல்லை உங்களுக்கு 5 தான் கொடுத்து விட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஹீரோவுக்கு அவர் கொடுத்தது கொஞ்சம் ஜலஸாக இருந்தாலும் அவருக்கு 10 கொடுத்துருக்காங்கன்றதில் அவர் சந்தோஷப்படுறாரு. அட போங்கய்யா எனக்கு மட்டும் 5 தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்பட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அந்த பாக்ஸை மூடிட்டு தான் அங்கேருந்து போகிறாரு. அப்படி போகும்போது அவரோட மேஜிக்கல் பவர் மூலிமா இங்கே மோக்கிட்ட இருந்த 5 கேண்டியுமே எடுத்துகிட்டு போய்ட்டுறாரு. ஹீரோயின் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கும்போது நம்மளோட ஷென் வந்தார். என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருக்கேன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக வாண்டி வராங்க. அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க தான் வாண்டி என்னுடைய காலேஜ் மிட்டு, நீங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருங்களேன் எனக்கு தலை சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. அடுத்த நாள் வந்துட்டு அவங்களோட கொஞ்ச நாள் கழித்து ஹீரோயினுக்கு வந்து ஷென்னுக்கு ஒரு அசிஸ்டண்ட் வச்சுருப்பாங்களே அவர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி அவங்க வந்து கிஃப்டெல்லாம் பரிமாறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து இவங்க கேட்டோன்னே பரவாயில்லையே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான் அப்படின்ட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஷென்னை காட்டுறாங்க. நான் உருவாக்கின 200 வருஷத்தில் நான் உருவாக்கின மரம் செடி கொடின்னு எல்லாமே அப்படியே இருக்குது. ஆனால் ஆரண்யா மட்டும் மாறிட்டான். ஆரண்யாவுக்கு வந்து இந்த கேண்டியெல்லாம் செய்யவே தெரியாது. எப்படி வந்துச்சு இந்த கேண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் தான் அவர் யோசிச்சு பார்க்குறாரு நம்ம ஷென்னு காலையில் தான் போய் இந்த லெட்டரெல்லாம் நான் தான் எழுதுனன்ற மாதிரி ஏதோ ஒரு மாற்றத்தை மட்டும் ஹீரோயின் செஞ்சுருப்பாங்க. அதை கண்டுபிடிச்சிட்டு வந்து அவர் நீ யாரைக்கிட்டே எனக்காக லெட்டர் எழுதுனேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டிருப்பாரு. அவங்க அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் நல்லா திட்டி விட்டு என்னோடய எமோஷனல் மூலிமா நீ விளையாண்டுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி திட்டியிருப்பார். அப்போ வந்துட்டு இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஏன் இதெல்லாம் மாறிச்சு, ஏன் ஆரண்யா என்னை விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த லேம்பை பிடிச்சிட்டு அந்த மேஜிக்கல் மெமரி லேம்பை பிடிச்சிட்டு அழுதுட்டுருக்காரு. நைட்டு ஃபுல்லாக ஹீரோயினுக்கு ஒரே மனசு கஷ்டமாக இருக்குது. என்னடா இந்த ஷென் பையன் எப்படி திட்டானேன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஹீரோ வெளியே வந்து ஒரு மேஜிக்கல் பேர்டு ஒன்று இருக்கும். அந்த பேர்டு வந்து சத்தம் போடுற மாதிரி தெரியுது. இந்த பேர்டு நைட் நேரத்தில் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெளியே வந்து பார்க்குறாரு. அதை வெளியில் வந்து பார்க்குறாங்க நம்ம ஹீரோயின். அது வந்து நம்மளோட ஹீரோ இருக்கார் இல்லையா அவரோட மேஜிக்கல் பேர்டு. அவருக்கு வந்து மேஜிக்கல் ட்ரீயும் அதை சுற்றின பேர்ட்ஸும் இருக்கும். அதை பார்த்தோன்னே அந்த பூக்களும் அவரோடது தான். அதை பார்த்தோன்னே இவங்க பார்த்துட்டு இது ஹீரோவோடது அப்படின்னு ஹீரோ ஏன் நீங்கள் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்க சமயத்துலேயே ஹீரோ வந்துட்டு தன்னுடைய மேஜிக்கல் மூலயமா நிறைய ஃப்ளார்ஸ் எல்லாம் கொட்டுற மாதிரி அவருக்கு அப்படியே பூக்கள் எல்லாம் வர மாதிரி எல்லாம் வச்சுருப்பாங்க. ஹீரோயின் அதில் சந்தோஷமாக இறங்கி நடந்து வராங்க. ஹீரோ இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றதோட அப்படியே ஷாக்காகி ஹீரோவை பார்க்க ஹீரோ அப்படியே சூப்பராக இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஹீரோயினை பார்க்குறதோட இந்த பாட்டு முடியுது. அடுத்தடுத்த பாட்டை பார்க்கறதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.